அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துருக்கோம். இந்த மாத பலன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப பார்க்க போறது தை மாத பலன். இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த 12 ராசிக்கும் பொதுப்படையான ஒரு பலனை நம்ம பார்க்க போறோம். தை பிறந்தாலே வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றோம். தை மாசத்துல மெயினா தை அமாவாசை, தை பூசம், பொங்கல் வருது. இந்த தை பொங்கல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். உழவர் திருநாள் இது எல்லாமே நிறைய வருது. இதுல சுப முகூர்த்தமான தினங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதி, அதாவது 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை, தை மாசம் 6ஆம் தேதியும் 20/1/2025 திங்கட்கிழமை, தை மாசம் 7ஆம் தேதியும் 31/1/2025 தை மாசம் 18ஆம் தேதியும் வெள்ளிக்கிழமை வருது. இதெல்லாமே வளர்பிறை முகூர்த்தமா வருது. இந்த வளர்பிறை முகூர்த்தத்துல கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, வெளியூர் வெளிநாடு போறது, சுப நிகழ்ச்சிகள் பண்றது, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு மாதமா இருக்கு. தை பிறந்தால் வழி கண்டிப்பா பிறக்கும். நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை இந்த மாத கோள்களும் ஒரே மாசத்துல கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இதைத்தான் நம்ம மாத பலனா பார்க்க போறோம். தொடர்ச்சியா விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அப்படின்னாலே அவங்களுடைய பேச்சு, தோற்றம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். கனிவான பேச்சு இருக்கும். இந்த கனிவான பேச்சுக்கள் மூலியமா அனைவரையும் கவரக்கூடிய தன்மை ஆண் பெண் யாரா இருந்தாலும் குழந்தைகளா இருந்தாலும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டு. ஏன்னா இந்த ராசிநாதன், அதாவது சந்திர பகவான் அந்த இடத்துல ரிஷபராசியில உச்சம் பெறக்கூடிய இடம். அப்ப அவரை பொறுத்தளவுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு சிரிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு கலையாவே இருக்கும். இந்த ரிஷபராசிக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்கள் கொடுக்குற ஒரு விஷயம்ல மாத பலன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒருத்தருக்கு நல்ல விஷயமாவும் இருக்கும், ஒருத்தருக்கு கெட்ட விஷயமா இருக்கும். பலம் பலவீனம்ங்கிறது தாண்டி வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய இந்த ரிஷபராசிக்கு ஜென்ம குருவா இருக்கக்கூடியவர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உள்ள அதிபதி, 8ஆம் இடமான தனுசு ராசிக்கும் 11ஆம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி தான் இந்த குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகமா இருந்தாலும் இந்த 2024 வாழ்ந்த வாழ்க்கைகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எப்படி போச்சு அப்படிங்கிறது தெரியும். இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனத்தாட்டு எல்லாருக்குமே இருக்கும். இதுலயும் இந்த மாசம் அப்படிங்கிறது குறிப்பிட்டு, ஏன்னா புதன், சூரியன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் 45 நாள் அவர் வக்ரம் பெற்று இருக்காரு. அதனால அவர் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி லேட்டா மாறுறாரு. அப்படி இந்த கிரகங்கள்லாம் என்ன பலனை செய்யும் அப்படிங்கிற ஒரு மனஸ்தாட்டு எல்லாருக்குமே இருக்கும். உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க. அதன் மூலியமா பார்த்து இன்னைக்கு நடப்பு என்ன, தசாபுத்தி என்ன, இதுதான் உங்களுடைய இன்னைக்கு நடப்பை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம். கோச்சாரங்கள், இந்த கிரகங்களுடைய எப்படி இருக்கு, இணைவு எப்படி இருக்கு, பார்வை எப்படி இருக்கு, இது விதி மதி கதின்னு சொல்றோம். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசிக்கு இன்னைக்கு ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம். நேரம் சூப்பரா ஆக போகுது. இந்த குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல 5வது மாசத்துல பயிற்சி ஆகிறாரு. உங்களுடைய வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது பணம் ஸ்தானம், பணபரஸ்தானம் 2 அப்படிங்கிறது 2, 6, 10 அப்படியே வேலை செய்யும். அப்ப இது திரிகோணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே பயிற்சி ஆகுது. அப்படி பயிற்சி ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா பாத்தீங்க அப்படின்னா ரிஷபராசி நேயர்கள் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைப்பாங்க. நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல கணவன், வெளியூர் வெளிநாடு, இதெல்லாம் ஆசைகள் அவங்களுக்கு. சங்கீதம், பொழுதுபோக்கு, இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். நடிப்பு திறமை,
ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. பாட்டு பாடுறது, அவங்களுக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசினியர்கள் நிறைய இருப்பாங்க. 100க்கு 60% பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ம குருவா இருக்கையில கஷ்டமே பட்டாலும் 40% பேர் நல்ல நிலைமையில தான் வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த நிலைமைக்கு வந்து காரணம் இந்த ரிஷபராசிங்கிறது சுக்கிரனுடைய ராசி. இந்த 12 ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 கிரகம் இருக்குன்னா 7 கிரகத்துக்குமே ஒரு வீடு சொந்தமா ஒரு ராசி இருக்கு. ராகு கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொந்த வீடுகள் கிடையாது, அது நிழல் கிரகம்னு சொல்றோம். உங்களுடைய விதி ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி ராசி ராசிநாதன் நல்ல நிலைமையில இருந்து இந்த குரு சுக்கிரன் புதன் இதெல்லாம் இந்த கிரகங்கள் சுப கிரகங்கள் எல்லாம் சுபஸ்தானத்துல நல்ல நிலைமையில இருந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ணி நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சகல செல்வங்களும் பெற்று செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள உள்ள போயிருவீங்க. என்ன கஷ்டப்பட்டாலும் எனக்கு பலனே இல்லை, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன் தவிர எனக்கு நான் பலனே அனுபவிக்கல, இப்படி சொல்றவங்களும் உண்டு. நம்ம நிறைய ஜாதகம் பார்க்குறோம். ஜாதகம் பார்க்கையில நான் நிறைய ஜோதிடர்கள்ட்ட நான் ஜாதகம் பார்த்துட்டேன், என் வாழ்க்கையில எனக்கு முன்னேற்றமும் இல்லை, என்னுடைய விதியே இப்படித்தானா அப்படிங்கிறவங்களும் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்க அனுபவிக்க பிறந்திருக்கிய இந்த நாளையில இந்த கிழமையில நான் அனுபவிக்க பிறந்திருக்கீங்கன்னு அமைது அப்படின்னா அது உங்களுடைய விதி. கண்டிப்பா எல்லா நாளும் கெட்ட நாளா இருக்காது, எல்லா நாளும் நல்ல நாளா இருக்காது. அந்த ஏழ்மையில உள்ளவர்கள் பணம் இல்லை, நம்மள்ட்ட ராஜ வாழ்க்கை இல்லை, கார் இல்லை, பங்களா இல்லை, இப்படி எல்லாம் நினப்பு இருக்கும். ஆனா அந்த பணக்காரர்களா வாழக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும் அதை நம்ம பார்க்கறதே இல்லை. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய லெவல்ல பெரிய பங்களா, பெரிய காரு, நல்ல வசதியான வாய்ப்பு, பெரிய ஃபேக்டரி வச்சு இப்படியெல்லாம் வாழ்வாங்க. கோடி கோடியா வச்சிருந்தாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய் நொடி இல்லாம வாழ்றவன் மட்டும்தான் ராஜா. அப்படி ஒரு தாட்டு இன்னைக்கு உருவாயிடுச்சு. ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு நோய் நொடி இல்லாம ஒரு வாழ்றான் அப்படின்னா அவன் தான் இன்னைக்கு ராஜா. அப்ப எப்படி இருக்கும்? இந்த பணக்காரர்களுக்கு ஒன்றும் கணவன் நல்லா இருக்காது, மனைவி நல்லா இருக்காது, குடும்பம் அவ்வளவு சிறப்பா இருக்காது. அது இல்லை அப்படின்னா குழந்தைகள் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். இது எல்லாமே நமக்கு எவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறோமோ அவங்களும் அவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா வெளியில தெரியறது இல்லை. அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அவரவருடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசிக்கு குருவாகப்பட்டவருடைய பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில இருந்து உங்களுடைய 5ஆம் இடமான கன்னிராசியை பார்க்குறாரு, 7ஆம் இடமான விருச்சக ராசியை பார்க்குறாரு, 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான மகர ராசியை பார்க்குறாரு இந்த தை மாதத்துல. அப்படி பார்க்கும்போது 5, 7, 9, 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். ஆழ்மன 5 அப்படிங்கிறது ஆழ்மன எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியது. காதல் திருமணங்கள் நடைபெறும், காதல் திருமணங்கள் கைகூடும். உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாப்பிள்ளை தான் கிடைக்கணும், இந்த பொண்ணு தான் கிடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பா உண்டாகும். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும், வெளியூர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், 2ஆம் திருமணம் பண்றதுக்கான வழிவாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. 7 அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம், நண்பர்கள், கூட்டாளிகள், கூட்டு தொழில் பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலமா அமையும் இந்த தை மாதம். தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவோம். தை மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சுப முகூர்த்தங்கள் சுப தினங்கள் எல்லாமே வருது. இருந்தாலுமே இந்த தை மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கும் வாஸ்து வருது. வாஸ்து அப்படிங்கிறது ஒரு வீடு அமைக்கிறதுக்கு வாஸ்து போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நேரம். அந்த வாஸ்து நேரத்துல ஒரு வீடு முகூர்த்தம் பண்றது, பூமி பூஜை போடுறோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. எந்த காரணத்தை கொண்டும் கடன் வாங்கினாலும் ஒரு வீடுங்கிறது கட்டி முடிச்சிருவோம், அப்படி ஒரு சூழ்நிலையில கொண்டே விட்டுரும். வாஸ்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா நாளுமே, அதாவது சூரிய பகவான் மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த 4 ராசியில் சூரிய பகவான் பயணம் செய்யக்கூடிய காலங்கள்ல வாஸ்து கிடையாது. 12 மாதங்கள்ல 8 மாதம் மட்டுமே வாஸ்து நாள். இதுல வந்து 4 மாதங்கள் வாஸ்து என்பது கிடையாது.
அப்படி வாஸ்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு காரியம் வீடு பெண்டிங் ஆகாது. அது ஒரு விஷயம் ஒன்றும். இந்த தை மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபகாரியங்கள் நிறைய வருது. நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா முகூர்த்த நாள்கள். இந்த மார்கழி மாசம் அப்படிங்கிறத விட வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாதம் அப்படிங்கிறது ஒரு விருப்பத்துக்குரிய ஒரு விஷயம். சுபகாரியங்கள் பண்றது, சுப நிகழ்ச்சிகள் பண்றது, வெளியூர் போறது, வெளிநாடு போறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு குரு பகவான். 9 என்பது பாக்கியஸ்தானமா இருந்தாலும் அப்பாவுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், அப்பாவுடைய சொத்தை வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த அந்த ஒரு பிரிவினைகள் பிரிச்சுக்கிறது, பாக பிரிவினைகள், அப்பாவுடைய பண சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது. 9ஆம் இடம்ல ஒரு ஜாதகத்துல உழைப்பு இல்லாத வருமானம், அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குது அப்படின்னா அதுவும் 9ஆம் இடம் தான். 9ஆம் இடம் யாருக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கோ, நல்ல நிலைமையில இருக்கோ, அப்பாவினுடைய ஒரு ஆசை பிள்ளையா இருக்கும். அப்பா வந்து பாத்தீங்க 9ஆம் இடம் யாருக்கெல்லாம் சிறப்பா இருக்கோ, அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை ஒரு விருப்பத்தோட பார்ப்பார். அப்படி ஒரு அமைப்புகள் இருக்கு. உங்களுடைய இந்த ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பாதங்கள். இந்த கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய பகவான் வந்து உங்களுடைய 4ஆம் வீடான சிம்ம ராசிக்கு உள்ள அதிபதி. அப்ப இந்த சூரியனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம். அது வந்து நல்ல அமைப்புக்குள்ள வருது. கண்டிப்பா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அமைப்புக்குள்ள வரக்கூடிய காலம் இந்த தை மாதம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திர பகவானுடைய நட்சத்திரம். ஆனா ரோஹிணி நட்சத்திரத்துல வந்து சந்திரன் நிக்கிறாரு அப்படின்னா உச்சம் பெற்று அதாவது அவருடைய சுய நட்சத்திரத்துல நிக்கிறார், சொந்த காலில் நிக்கிறார். அப்ப எப்படி இருக்கும் அந்த ரிஷபராசியில வந்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த குருவாகப்பட்டவர் இன்னைக்கு உங்க ராசியில வக்ரம் பெற்று இருந்தாலும் சந்திரன் வந்து இந்த 12 ராசியும் ஒரே மாசத்துல கடந்து வந்துருவாரு. இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடுத்தவர்களை கவரக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆண் பெண் யாரா இருந்தாலுமே ஒரு சிரிப்பு, ஒரு பேச்சு, ஒரு நடிப்பு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல அடுத்தவர்களை பண ஈர்ப்பு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கவரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அவங்களுக்கு. அப்படிப்பட்டவர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். இந்த மிருகசீரிஷம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீசம் பெற்று வக்ரம் பெற்று இருக்காரு. நீச வக்ரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நீச பங்க ராஜயோகம்னு சொல்லுவோம். நீச வக்ரம் என்பது உச்சத்துக்கு சமமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமா கூட மாறும். முதல்ல நீசத்துக்கு உண்டான வேலை நடக்கும். நீசம் பங்கமாகுது அப்படின்னா அந்த நீச பங்க ராஜயோகத்துக்கு உண்டான ஒரு விஷயமும் கிடைக்கும். எந்த விஷயம் இழப்புன்னு ஒன்று வருதோ அதை திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கொண்டு வந்துருவாரு இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீர தீர செயல்களில் ஈடுபடக்கூடியவங்க. இந்த ரிஷபராசியில நிறைய பேர் வந்து பாருங்க கவர்மெண்ட் வேலையில இருப்பாங்க. கவர்மெண்ட் வேலையில மிலிட்ரி, அது இல்லாம போலீஸு, இந்த மாதிரியெல்லாம் வந்து பாருங்க இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அதிகமான ஒரு ஈடுபாடுல கண்டிப்பா இருப்பாங்க. அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 3க்குமே தை மாத பலன் ரொம்ப அருமையா இருக்கு. நன்றி, வணக்கம்.